சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த மகாபாரத கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அதுல இருக்கக்கூடிய கதைகள் என்ன சொல்கிறது, அந்த கதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்க வேண்டிய செய்திகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த மகாபாரதம் கதை அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நைமிசாரண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆரண்யம்னா காடு அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் காடு இருக்கோ அங்கெல்லாம் ஞானம் இருக்கு. இந்த நைமிசாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து எதுக்கு இந்த கதை உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதையோட பல முன்கதைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் மகாபாரதம் அப்படின்ன உடனே பாண்டவர் கதையும் துரியோதனன் குருக்ஷேத்திர போர் இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இதோட ஆதி கதை என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துல எதுக்காக முனிவர்கள் கூடினாங்க? கலி பறக்க போகுது, முனிவர்கள் எல்லாருக்கும் கவலை, ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் கவலை வருது. கலி வந்ததுனாக்க ஜீவன்கள் எப்படி முக்தி பெறுவாங்க? கலியோட பிடியில மாட்டின்டா ஜீவன்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாளே, அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல வழி காட்டுறது அப்படிங்கிற ஒரு கவலை வருது. அப்போ கிட்டத்தட்ட 60,000 ரிஷிகள் ஒரு இடத்துல கூடுறாங்க. கூடி சௌனகர் அப்படிங்கிற ஒரு மகரிஷியோட தலைமையில 60,000 பேர் கூடி ஒரு பெரிய யாகத்தை பண்ண போறாங்க. 12 வருஷ காலம். அந்த யாகத்துக்கு தீர்த்த சத்திர யாகம்னு பேர். இந்த தீர்த்த சத்திர யாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமா கூடி நின்று ஒரு கட்டமைப்போட ஞான தேடல்ல ஈடுபடுறாங்க. விசாரம்னு சொல்லுவோம். என்ன இந்த பிரம்மம் என்ன அப்படிங்கிற விசாரத்தை அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? எந்த இடத்துல இந்த விசாரத்தை மேற்கொள்ளலாம், எந்த இடத்துல இந்த விஷயத்த இந்த இவ்வளவு பெரிய யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் யோசிக்கும் போது அவங்களுக்கு எந்த இடத்துல பண்றதுன்னு தெரியாத போது பிரம்மாவை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றாங்க. அப்ப பிரம்மாவும் ஒரு கர்ப்பப்புள்ள எடுத்து அது ஒரு வளையமா ஆக்கி தன்னோட யோகத்தினால பூமியில அப்படியே அதை உருட்டி விடுற அந்த சக்கரமானது வந்து விழுந்த இடம் இந்த நைமிசாரண்யம். இந்த நைமிசாரண்யத்தை விழும்போது பிரம்மா என்ன சொல்ற, இந்த இடத்துல கலிபுருஷனுடைய தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால இந்த இடத்துல உங்களுடைய யாகத்தை பண்ணுங்கோ, இந்த இடத்துல உங்க விசாரத்தை பண்ணுங்கோ, இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுக்குற அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துதான் இந்த யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீர்த்த சத்திர யாகத்தை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் தீர்த்த யாத்திரை அப்படின்னு போறோம் இல்லையா? மகாபாரதத்துல கூட ஒரு இடத்துல பின்னாடி நம்ம கதை சொல்லும் போது வரும். ஒரு சமயம் பாண்டவர்கள்லாம் அந்த 12 வருஷ காலம் வனவாசத்துல இருக்கும்போது அர்ஜுனன் வந்து பாசுபாதத்துக்காக கிளம்பி தபஸ் பண்ண போயிடுறான். அப்போ மித்த பாண்டவர்கள் மித்த 4 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப அங்க வரக்கூடிய நாரத முனிவர் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றார். உங்களுடைய துக்கத்தை போக்கணும்னா நீங்க தீர்த்த சத்திர யாகம் பண்ணணும். ஆனா உங்ககிட்டயும் இப்ப செல்வம் இல்ல, நீங்க இப்ப ஒரு அரசனாவும் இல்ல, ஒரு யாகத்தை பண்ணணும்னா அதுக்கு நிறைய பொருள் தேவை. அதனால நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க எல்லாரும் தீர்த்த சத்திர யாத்திரை கிளம்புங்கோ. அது என்ன தீர்த்த சத்திர யாத்திரை அப்படின்னா, முக்கியமான புண்ணிய தலங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்கோ. அது ரொம்ப முக்கியம். அது பண்ணும்போது உங்களுடைய ஆத்ம தேடல் ரொம்ப சுலபமா அமையும். எப்பெல்லாம் மனசு சோர்வடையதோ, எப்பெல்லாம் உங்க கையில செல்வம் இல்லையோ, எப்பெல்லாம் நீங்க ஒரு பெரும் துக்கத்துல இருக்கீங்களோ, அப்பெல்லாம் தீர்த்த யாத்திரை போங்கோ அப்படின்னு நாரதர் யுதிஷ்டனுக்கு சொல்றா. அவ அப்புறம் கிளம்புறான். அந்த தீர்த்த சத்திர யாகத்துல தான் இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. இப்போ அந்த சௌனகர் தலைமையில எல்லாரும் அந்த நைமிசாரண்யத்துல கூடி இருக்கா. எல்லாரும் விசாரத்தை ஆரம்பிக்க போறா. அப்ப அந்த இடத்துக்கு சுதர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வர. அவர் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த கதைய சொல்ல போறார். அவர் வந்த உடனே அவரை எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. இந்த சூதர் யாரு அப்படின்னா, வேதவியாசர் வந்து நேரடியா தன்னுடைய மகன் தன்னுடைய சிஷ்யனான
சுகபிரம்ம ரிஷிக்கு உபதேசித்த இந்த மகாபாரதத்தை நேரடியா சுகபிரம்ம ரிஷிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சின்றவர் இந்த சுகபிரம்ம ரிஷி. அதனால அந்த சுகர் வராங்க, அங்க வந்து இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் இந்த கதையை நான் சொல்ல போறேன். இந்த கதையை நான் எங்க கேட்டேன் தெரியுமா? ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணினா, அப்ப பண்ணும்போது வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு இந்த மகாபாரத கதையை விளக்கமா சொல்லும்போது நான் பக்கத்துல இருந்து கேட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் இது விரிவா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கிறேன்.